Dear students, இன்னைக்கு பயிற்சி 1.1ல் அஞ்சாவது கணக்கு a is equal to 1 2 3 b is equal to 2 3 5 c is equal to 3 4 d is equal to 1 3 5 எனில் a intersection c cross b intersection d is equal to a cross b union a cross c என்பது சரிபான்னு கேட்டிருக்காங்க. முதல்ல a intersection c கண்டுபிடிக்க போகிறோம். ஏன்னா அதான் முதல்ல ப்ராக்கெட்டில் இருக்குது. ஸோ முதல்ல a intersection c கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ a intersection cனா ஏக்கும் சிக்கும் பொதுவானது, இன்டர்செக்ஷன்னா பொதுவானது. ஸோ இப்போ a வந்து 1, 2, 3 1, 2, 3 c வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 3, 4. ஸோ இந்த ரெண்டுக்கும் பொதுவானது என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 மட்டும் தான் பொதுவாக இருக்குது. அப்போ a intersection c வந்து 3. அடுத்த ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா b intersection d b intersection d b intersection dனா bக்கும் dக்கும் பொதுவானது. b என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா b என்னது 2 3 5 d வந்து 1 3 5. ஸோ பொதுவானது 3, 5 பொதுவாக இருக்குது. அப்போ b intersection d is equal to 3, 5 3, 5. ஓகே. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட் நமக்கு என்ன இருக்குது a intersection c cross b intersection d கேட்டிருக்காங்க. ஏற்கனவே உனக்கு கிராஸ் இருக்க தெரியும், ஏற்கனவே நம்ம படிச்சிட்டோம். a intersection c வந்து 3 அப்படிங்கிற ஒரு சிங்கிள்டன் செட்டு. சிங்கிள்டன் செட்னா ஒரே ஒரு எலமெண்ட் உள்ள செட்டு, ஒரு உறுப்பு கணம், அதான் சிங்கிள்டன் செட்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். ஸோ 3 மட்டும் தான் இருக்குது. கிராஸ் b intersection dனா 3, 5. ஸோ நமக்கு என்ன கிடைக்குன்னு சொல்லுங்கள். 3, 3 3, 5. இதுதான் a intersection c cross b intersection d. லெஃப்ட் ஹேண்ட் சைட் முடிஞ்சிச்சு. ஸோ இது ஈக்குவேஷன் 1. இனி ரைட் ஹேண்ட் சைட். ரைட் ஹேண்ட் சைட் நம்ம என்ன பார்க்கணும்? ரைட் ஹேண்ட் சைடு என்ன பார்க்கணும்? a cross b intersection c cross d. அதாவது ப்ராக்கெட்டில் a cross b ஒரு ப்ராக்கெட்டில் இருக்குது, c cross d இன்னொரு ப்ராக்கெட்டில் இருக்குது. அப்போ இதையும் கண்டுபிடிச்சி வச்சுக்கணும், இதையும் கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். கண்டுபிடிச்சி வச்ச ரெண்டுக்கும் காமனாக உள்ளது, பொதுவாக உள்ளதை இல்லைன்னா மட்டும் போதும். அப்போ முதல்ல a cross b முதல்ல கண்டுபிடிச்சி வச்சுக்கிடுவோம். a cross bனா a வந்து என்னது 1, 2, 3 cross b 2, 3, 5. அப்போ a cross bனா என்ன வரும்? 1, 2 1, 3 1, 5. அதே மாதிரி 2, 2 2, 3 2, 5 3, 2 3, 3 3, 5. அவ்வளோதான். இதுதான் a cross b. அடுத்தது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? c cross d கண்டுபிடிக்கணும். c cross d c cross d c cross dனா c 5 c வந்து 3, 4 cross d வந்து 1, 3, 5. ஸோ c cross dனா 3, 1 3, 3 3, 5 4, 1 4, 3 4, 5. இதுதான் c cross d. இப்போ a cross b intersection c cross d கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ a cross b கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்ல, a cross b இந்த இருக்குது 1, 2லேருந்து ஆரம்பித்து 3, 5 வரைக்கும் முடிஞ்சிருக்கு. c cross d வந்து 3, 1ல் ஆரம்பித்து 4, 5 வரைக்கும் முடிஞ்சிருக்கு. இந்த ரெண்டுக்கும் காமனாக உள்ளது. காமன் என்ன வருதுன்னு பாருங்கள். 1, 2 இங்கே இருக்குது, இங்கே இருக்கா? இல்லை. 1, 3 இல்லை. 1, 5 இந்த பக்கம் இல்லை. 2, 2 இல்லை.
2,3 இல்லை, 2,5 இல்லை, 3,2 இல்லை, 3,3 இருக்குது, 3,5 இருக்குது. இப்போ 3,3 and 3,5 3,5 இது ஈக்குவேஷன் 2. இப்போ ஈக்குவேஷன் 1ஐயும் 2ஐயும் பாருங்கள். ஈக்குவேஷன் 1ல் A இன்டர்செக்ஷன் C கிராஸ் B இன்டர்செக்ஷன் D இஸ் ஈக்குவல் டு 3,3 3,5. அதே மாதிரி ஈக்குவேஷன் 2லையும் 3,3 3,5 வந்திருக்கு. ஸோ ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவலாக இருக்கிறதுனால லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவலாக இருக்கும். Therefore from 1 and 2 A intersection C cross B intersection D is equal to A cross B intersection C cross D. Proof over. நாலாவது கணக்கு பாருங்கள். நாலாவது கணக்கு A is equal to 5,6, B is equal to 4,5,6, C is equal to 5,6,7. A cross A, A cross A உனக்கு கண்டுபிடிக்க தெரியும். A cross A, A cross A. B is equal to B cross B intersection C cross C. B cross B கண்டுபிடிக்க தெரியும், C cross C கண்டுபிடிக்க தெரியும். இந்த ரெண்டுக்கும் காமனாக உள்ளது, இன்டர்செக்ஷன்னா காமனாக உள்ளது. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் A cross A இருக்குது, அது தனியாக கண்டுபிடிச்சி வச்சுக்கோ, அது ஈக்குவேஷன் 1ன்னு பேர் கொடுத்துக்கோ. ரைட் ஹேண்ட் சைடில் B cross B கண்டுபிடிச்சி வச்சுக்கிட்டு C cross C கண்டுபிடிச்சி வச்சுக்கிட்டு அந்த ரெண்டுக்கும் காமனாக உள்ளது எடுத்து எழுதுங்க. அது ஈக்குவேஷன் 2 வச்சுக்கோ. ஈக்குவேஷன் 1லையும் ஈக்குவேஷன் 2லையும் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் இங்கே ஈக்குவல் போடுங்க. ஈக்குவல் இல்லை, நாட் ஈக்குவல்னால் நாட் ஈக்குவல் போடுங்க. உனக்கு ஈக்குவலாக தான் வரும். சரியா? ஆறாவது கணக்கு பாருங்கள். ஆறாவது கணக்கு A is equal to x belongs to W, x less than 2. B is equal to x belongs to n such that 1 less than x less than or equal to 4. C is equal to 3,5 எனில் கீழே கொடுக்கப்பட்டுள்ள சமன்பாடுகளை சரிபார்க்கன்னு கேட்டிருக்காங்க. இதில் நான் 3ஆவது சமம் மட்டும் நான் சொல்லித்தரேன். மற்ற ரெண்டு நீங்கள் இதே மாதிரி மாடலில் நீங்கள் போட்டுக்கலாம்.